Daily. Taste the Daily. ராமநாதபுரத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேரர்வேலி பகுதியைச் சேர்ந்த கட்டிட கூலி தொழிலாளி இளங்கோவன் என்பவர் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு எதிரே நின்றிருந்த பழனி என்பவரிடம் இளங்கோவன் தகராறில் ஈடுபட்ட நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட மோதலில் பழனி இரும்பு ராடால் தாக்கியதில் இளங்கோவன் உயிரிழந்தார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் குட்கா பொருட்களை காரில் கடத்திய நபர் சிக்கினர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் சுமார் 710 கிலோ குட்கா பொருட்களை கடத்திக் கொண்டு திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் கல்லணை சாலையில் சென்று கொண்டிருந்த போது பிடிபட்டார். அவர் வைத்திருந்த 8 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூரில் நீதிபதி மற்றும் காவல்துறை குறித்து அவதூறு பரப்பும் வகையில் மெயில் அனுப்பிய யோகா மாஸ்டர் சிக்கினார். KPN காலனியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் யோகா மாஸ்டராக பணியாற்றி வருகிறார். இவர் திருப்பூர் மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற மெயில் ஐடிக்கு நீதிபதி, காவல்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் குறித்து அவதூறாக கருத்துக்களை தெரிவித்து மெயில் அனுப்பிய நிலையில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளையில் ஈடுபடும் நபர்களை பிடிக்க வக்கில்லாத காவல்துறை தங்களை விமர்சிப்பவர்களை மட்டும் தேடி தேடி கைது செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் வங்கிக்குள் புகுந்த கும்பல் ஒன்று வங்கி ஊழியரை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு பொருட்களை அடித்து உடைத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் கருவேப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் உள்ள தனியார் வங்கியில் கடன் வாங்கி சிறிய சரக்கு வாகனத்தை வாங்கியுள்ளார். இந்நிலையில் இவர் உயிரிழந்து விட்டதால் தவணைத் தொகை கட்டாமல் இருந்த நிலையில் அவர் கட்ட வேண்டிய 7 தவணைத் தொகை காப்பீடு தொகை மூலம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணனின் மனைவி கலைச்செல்வி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 6 பேர் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றனர். மேலும் வங்கியில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்த நிலையில் இதுகுறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.